தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதம் 15வது நாள் திருவம்பாவை ஒட்டிய சில சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது இறைவனுடைய திருமுடியையும் திருவடியையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இறைவனுடைய திருமுடியும் திருவடியும் பார்ப்பதற்காக மாலும் நான்முகனும் 2 பேரும் பறந்தும் கிடந்தும் பார்த்து அவங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, மணிவாசக பெருமான் மட்டும் இறைவனுடைய திருவடியும் திருமுடியும் பார்ப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய யுக்தியை சொல்லி தருகின்றார். இறைவனுடைய திருமுடி, அதாவது ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அந்த அகலமும் நீளமும் அப்படின்னு திருமூலரும் சொல்றாரு. அண்ணனுடைய பெருமையையும் அண்ணனுடைய அகலத்தை நீளத்தை யாரும் அளக்க முடியாது, யார் பார்த்தவங்க அப்படின்னு கேட்குறாரு நம்முடைய திருமூலர். ஆனால் மணிவாசக பெருமான் நமக்காக ஒரு பெரும் செய்தியை சொல்லுகின்றார். என்னடா இது, எப்படி இறைவனுடைய திருமுடியையும் திருவடியும் பார்க்க முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறப்போ சாமி சொல்கிறாரு மணிவாசகர், இறைவனுடைய திருமுடி எங்கே இருக்குது தெரியுமா, இறைவனுடைய திருவடி எங்கே இருக்குது தெரியுமா, இறைவனுடைய திருவடி என்பது பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கு அழிவு பாதமலர். இறைவன் நம்முடைய சொல் எங்கு அழிகின்றதோ அந்த இடத்திலே அவனுடைய பாதமும், எல்லா போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, எல்லா பொருள்கள் எங்கு முடிகின்றதோ அந்த இடத்துல அவனுடைய திருமுடியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு சொல் பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பொருள் முதல்ல தோன்றும், அதற்கான சொல் அப்புறம் தோன்றும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா நான் இப்போ அமெரிக்கா அப்படின்னு சொன்னேன்னா, அமெரிக்கான்ற நாடு ஏற்கனவே இருக்குது, பொருள் இருக்குது. அதனுடைய சொல்லை நான் சொன்ன உடனே என்னுடைய மனதானது உடனே அமெரிக்காவுக்கு போயிடுது, அந்த சொல்லின் மூலமாக அந்த இடத்துக்கு போகுது. அதுபோல் இப்போ நான் அண்ட சராசரம் சொன்னால் என்னுடைய சொல் அண்ட சராசரத்தையும் கடந்து வருங்க. அப்போ சொல் எங்கே போகுது அப்படின்னா, எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போகும். அந்த சொல் எங்கே முடியும் அப்படின்னா அது போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இறைவனுடைய திருவடி என்பது போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட அந்த திருவடியையும், அந்த சொல்லே அவ்வளோ தூரம் போகுது, முடிகிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா அதற்கு தோன்றுகின்ற பொருள் எப்படி இருக்கும்? அப்போ எல்லா பொருள்களும் முடிகின்ற இடம் அவனுடைய திருமுடியும், எல்லா பொருள்கள் எல்லா சொல்லும் அழிகின்ற இடத்துல அவனுடைய திருவடியும் இருப்பதாக சொல்லுகின்றார். இது மூலமாக எனக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இறைவனுடைய திருவைந்தெழுத்து என்று சொல்லுகின்ற அந்த நமச்சிவாய மந்திரத்துக்கான சொல்லை நாம் சொல்லும்போது அவனுடைய திருவடியையும், அந்த சொல்லை நாம் உணரும் போது, சொல்லுக்கான பொருளை உணரும் போது அவனுடைய திருமுடியும். ஆகவே நமச்சிவாய மந்திரத்தினுடைய சொல்லும் பொருளும் உணர்ந்தால் அடிமுடி தெரியாத சிவபெருமானுடைய திருவடியும் திருமுடியும் காண முடியும் என்று சொல்லி மணிவாசக பெருமான் நம்மை உணர்த்துகின்றார். திருச்சிற்றம்பலம்.